என் ஆருயிர் தோழன் பிரபாகர் கேன்சர் வியாதியினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தான். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கேன்சருக்கான சிகிச்சை பெற்று பரிபூர்ண சுகமாகி விட்டான் என்று வைத்தியர்கள் கூறினார்களாம். பள்ளியில் இருவரும் இணைந்து படித்தோம். பின்னர் திருமணமாகி இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக பிரிந்து சென்றோம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர்தான் பிரபாகர் இருந்த அதே இடத்திலே நானும் வந்து சேர்ந்தேன். அன்று மாலையில் ஆஸ்பத்திரியில் இருந்து பிரபாகரை பார்க்க சென்றிருந்தேன். அவன் கட்டிலின் அருகிலே உட்கார்ந்திருந்தேன். எனக்குள்ளே எழுந்த கேள்வி எல்லாம், ஏன் கர்த்தாவே பிரபாகர் இத்தனை வேதனையை கடந்து வர வேண்டியது இருக்கிறது? ஏன் இத்தனை சீக்கிரமாக அவனை அவன் குடும்பத்திலிருந்து நீர் பிரித்து செல்கிறீர்? தூங்கிக் கொண்டிருந்த அவன் அருகில் இருந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த எனக்குள் கேள்வி மேல் கேள்வி எழுந்தது. அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று 2 ஆண்டுகளாகின்றன என்றாலும் அவனுடைய பாடுகளுக்கான காரணத்தை என்னால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த மக்கள் உள்ளத்திலும் இதே கேள்விதானே எழுந்தது. அவர்கள் கண் எதிரே அவரை பிடித்து ஒரு கைதியைப் போல அழைத்து சென்றார்கள். அவர் பரலோகில் இருந்து வந்தவர் என்பதை கூறின பொழுதும்